வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மகான்கள் வாழக்கூடிய இந்த சிறப்பான இடத்திலே பாதுஷா நாயகம், நாகூர் பாதுஷா நாயகம் அவர்கள் வந்து இங்கே 40 நாட்கள் சில்லா அமர்ந்து இந்த சிறப்பான இடத்திலே ஜியாரத் செய்துவிட்டு சென்ற வரலாறையும் நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த தர்பாரிலே ஜாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் தன்னுடைய குறை நிறைகளை வந்து சொல்லி நிவர்த்தி செய்யக்கூடிய சிறப்பான இடம் என்பதையும் தாண்டி இங்கே இருந்த ஒரு அறிஞர் எனக்கு சொன்னார், ஒவ்வொரு மாதம் பிரதி மாதம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அன்று இன்றும் பாதுஷா நாயகம் அவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த இடம் என்பது பல வலிமார்கள் வந்து ஜியாரத் செய்யக்கூடிய சிறப்பான இடம். அது எப்படி இறந்து போன வலிமார்கள், இறந்து போனவர்கள் என்று நாம் சொல்லவில்லை, நாம் வஹாபிகள் அல்ல, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். குர்ஆனும் அப்படித்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. வலா தகூலு, இப்படி சொல்லாதே, லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், இறைவழியில் இறந்துவிட்ட நன்மக்களை மௌத்தாகி விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், மாறாக அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், அவர்கள் என் மூலமாக ரிஸ்க் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இன்றைய காலகட்டத்திலே நான் அதிகமாக பயானிலே சொல்வதுண்டு, வெறுமன அரபியில் மௌலுது ஓதி தபுருக் அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தர்கா ட்ரஸ்ட் நிர்வாகிகளும் தற்காலத்தில் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி என்னவென்று சொன்னால், அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்களுக்கு இது போன்ற வலிமார்களுடைய வரலாற்றுகளை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே அரபியில் மௌலுது ஓதுவது சிறப்புதான், அதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. அதுபோன்று தபுருக்குகள் வழங்குவது ஆக சிறப்பானதுதான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு தர்காவில் அடங்கியிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வலிமார்களுடைய சிறப்புகளை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு சொல்லக்கூடிய இது போன்ற நிகழ்வுகள் எல்லா தர்காக்களிலும் நிகழ்த்தப்பட வேண்டும். அந்த சிறப்பான ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்த இந்த தர்காவுடைய ட்ரஸ்டிக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், திருமதியிலே பதிவு செய்யப்படக்கூடிய நபிமொழி, அல்லிமோ அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், ஹுப்ப நபியுக்கும், நபியினுடைய பிரியத்தை, நபி என்று சொன்னால் யார், அவர்களுடைய சிறப்புகள் என்று சொன்னால் என்ன என்பதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். வஹுப்ப அஹ்ல பைத்திஹி, இன்னும் நபிமார்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். பிறகு வதிலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். மாணவி அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அலிஃப் பா தா என்று குர்ஆனுடைய அலிஃப் பேத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பு மாணவி அவர்கள் என்று சொன்னால் யார், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னால் யார், அலி நாயகம் யார், ஹசன் ஹுசைன் என்பவர்கள் யார், சையீதுனா மௌதுல் ஆலம் முஹய்யத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொன்னால் யார், ஷாவுல் ஹமீத் பாதுஷா